நமக்கு திருமண்ணும் போற்றத்தகுந்தது, திருநீரும் போற்றத்தகுந்தது, மஞ்சள் குங்குமமும் போற்றத்தகுந்தது, ருத்ராட்சமும் போற்றத்தகுந்தது, துளசி மாலையும் போற்றத்தகுந்தது. எல்லாவற்றையும் போற்றி வணங்குகிற அந்த ஒரு மனோபாவத்தை நம்ம ஏற்படுத்தி, காணும் பொருளிலெல்லாம் இறைவனை காண்பேன். என் கண்ணெதிரில் இருப்பவனில் இறைவனை காண மாட்டேனா? அப்போ அதிலும் இறைவன் தான். நண்பனாய் வருபவன் இறைவன், துரோகியாய் எதிரியாய் வருபவனும் இறைவன் தான். அது எப்படி இன்னொரு ஆளாக இருக்க முடியும்? இருப்பதெல்லாம் இறைவன் தான் என்கின்ற அந்த ஞானத்தை நாம் நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படி நம்மளை பக்குவம் படுத்தி கொள்ள வேண்டும். பச் என்ற தாத்துலேருந்து வருது பக்குவம். அப்போ பக்குவம் பண்ணிக்கணும். பக்குவம் என்றால் பண்படுத்தி கொள்ள வேண்டும்.